வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணையில் வந்துட்டு கிளிமூக்கு சிறுவால் குஞ்சுகள் வந்து பொரிச்சிருந்ததை நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, நம்ம வந்து அடை எப்போதுமே வந்து ஒரு உயரமான செட்டு இல்லைன்னா குளிர்ச்சியான இடம், அந்த மாதிரி இடத்துக்கு அடியில் நம்ம வந்துட்டு பொறிக்க வச்சுக்கிறது வழக்கம். ஸோ அப்படி வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து நல்ல காற்றோட்டமான பகுதியில் குஞ்சுகள் பொறிக்க வச்சு அங்கேருந்து வந்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவு தான் வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது மெயினாக என்னத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிளிமூக்கு சிறுவால் குஞ்சுகள் வந்து சரியாக பொறிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து, நம்ம அடை கூட்டக்கூடிய இடம் வந்து நல்ல காற்றோட்டம், ஈரப்பதம், சரியான வெப்பநிலை, இந்த 3 இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்ஸ் வராது. முட்டை அதுவாகவே உடச்சி வெளியே வந்துடும். நம்ம எடுத்து விடணுன்ற அவசியம் இல்லை. ரேராக 1-2 எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அது வந்து கோழியோட அந்த முட்டையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோலோட திக்னஸை பொறுத்து அது ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி முறையாக அடை கூட்டணும் அப்படின்னோம்னாக்கும் பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கிளிமூக்கு சிறுவால் சம்பந்தமான வேறு எதுவும் தகவல் வேணும், சிக்ஸ் எதுவும் வேணும்னாலும் வந்து இந்த டிஸ்பிளேல போய்ட்டு நம்பரை கூப்பிடுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல். நன்றி நண்பர்களே.